بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد فقد قال تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنكم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். புகழ் அனைத்தும் ஏகனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய திருத்தூதர் மனித சமுதாயத்தினுடைய நிகரற்ற தலைவர், அரசியலிலும் ஆன்மீகத்திலும் பொருளியலிலும் இல்லறத்திலும் இணையற்ற வழிகாட்டுதலை இந்த மனித சமுதாயத்திற்கு தந்த மகான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்க இருக்கின்ற எல்லா நல்லவர்கள் மீதும் என்றென்றும் இறைவனுடைய சாந்தியும் கிருபையும் உண்டாகட்டுமாக.
பேரன்பிற்குரிய நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இறைவனுடைய மார்க்கத்தின் கொள்கையை அடிப்படையாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில பங்கு பெற்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் இஸ்லாம் தஹியத்தாக காணிக்கையாக அறிவித்து தந்திருக்கக்கூடிய சலாமை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரியவர்களே, தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்க முடியாது. பிரச்சனை என்று எது இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பது நம் எல்லோருக்கும் பொதுவாக தெரிந்தது ஒரு விஷயம்தான். ஏனென்றால் பிரச்சனையை எவன் உருவாக்கினானோ அவன் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தி தராமல் இந்த உலகத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தவில்லை. நம்முடைய ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதர். அந்த முதல் மனிதர் இருந்த இடம் இருக்கிறதே, அது எந்த பிரச்சனையும் இல்லாத இடம். அவரை படைத்து இறைவன் உலாவ விட்டு இருந்தது சொர்க்கத்தில். ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லாதான் இருந்தார். ஆனா அவர் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு துணையை ஏற்படுத்தினார். ரெண்டு பேருமாக எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காரணமாக நான் வெளியேற்றப்பட்டேன், நிந்தனைக்கு ஆளானேன் என்று எவன் கருதினானோ அந்த பிரச்சனைக்குரிய ஆள் யாரவே? அதுவும் இலக்கும் அதுவும் லீ, எனக்கும் உங்களுக்கும் விரோதி என்று இறைவன் எவனை சொல்லுகிறானோ அவன். ரெண்டு பேருக்கும் மத்தியில் வந்தார். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? சொல்லு. ஏன்னா புதுசா ஏதாவது செய்தி தெரிஞ்சுக்கிட்டா அதை தெரியறதுல ரொம்ப ஆனந்தம் மனிதர்களுக்கு உண்டு. சொல்லு. நீங்க இங்கேயே நிரந்தரமா தங்குறதா இருந்தா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன? இதோ இந்த மரத்தை நெருங்க கூடாதுன்னு சொல்லிருக்கிறான் அல்லாஹ். இல்ல, அதை நெருங்கு, அதுல என்ன இருக்குன்னு பாரு. அப்பந்தான் நீ இங்க நிரந்தரமா தங்கலாம். ஆசை யாரை விட்டுச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆசை இல்லாமல் படைக்கவில்லையே. ஆசை அருமின் ஈஸ்வரோடு ஆயினும் ஆசை அருமின் என்று சொன்னார். இறைவனோடு இருந்தாலும் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டுமா? எப்படி இருக்க முடியும்? இறைவனோடு இருந்தால் கேட்டதெல்லாம் கிடைக்குமே. எப்படி ஆசையை அறுத்து ஈஸ்வரோடு இருக்க முடியும்? ஈசன் படைத்த அந்த மிகப்பெரிய சொல்லும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதுல உட்கார்ந்து இருக்கிறார் அவர். அதுல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை. இதுல நிரந்தரமா இருக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்காத தேடிய மனிதருக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பயன்படுத்திக் கொள்கிறார், ஆசைப்படுகிறார். ஆனால் அவரும் கொஞ்சம் யோசிக்கிறார். நெருங்கிட்டேன்னா பிரச்சனை ஆயிரும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, நெருங்கவா வேண்டாமான்னு. என்னம்மா நீ சொல்ற? எங்கேயுமே பிரச்சனை அந்த பக்கத்துல இருந்தா வரும். என்ன அழகான ஒரு செய்தி வருது இதுக்கு அப்புறமுமா? ஹவ்வா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அன்று ஆதத்திற்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. சகோதரிகளை கோபப்பட வேண்டாம். பிரச்சனை எங்கு துவங்கியது? எங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமோ அங்கே துவங்கிவிட்டது. எப்படி துவங்கியது? மனிதனுடைய எதிர்பார்ப்பு, அபிலாஷை. என்ன அபிலாஷை? தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லா இருக்கணும். யாருக்கு ஆசை? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நல்லா இருக்கணும். எப்படி இருக்கணும்? விரும்பியது போன்று இருக்கணும். என்ன கிடைக்கணும்? கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். இந்த ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. அவருக்கு அந்த ஆசை ஊற்றெடுக்கிறது. ஊற்றை
வகைப்படுத்துகிறார் அவருடைய மனைவி. ஒரு நல்ல செய்தியை தந்திருக்கிறார் இந்த ஆளு, இந்த செய்தியை ஏன் ஏத்துக்க கூடாது, ஏத்துக்கிட்டு என்ன நடக்குன்னு பாத்துருவோமேன்னு பாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. விளைவு என்ன தெரியுமா? விளைவு என்ன தெரியுமா? அப்பவே சொல்லிட்டாங்க எங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. பிரச்சனை இல்லாத இடத்துல பிரச்சனையே இல்லாம வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க தேடுவீங்க. இப்ப நான் உங்களை அனுப்புறேன், அது பிரச்சனைக்குரிய இடம். எதுவுமே கிளம்புங்க, இருந்து போயிருங்க, இங்க இருக்கக்கூடாது என்று இறைவன் மேலிருந்து கீழாக்குகிறார் நம்முடைய ஆதி தந்தையையும் நம்முடைய தாயையும். அப்பொழுது இறக்கும் பொழுது இவன் சொல்கிறார், என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும். ஃபமன் சரி அகுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த துக்கமும் எந்த அச்சமும் கிடையாது, நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும் என்று சொல்கிறார். ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார் இறைவன் ஒரு கட்டளையை நாம் இந்த மனித சமுதாயம் முழுவதும் இன்று மறந்திருக்கிறோம். கற்பழிப்பு நாட்டையே அல்லோலப்படுத்தி விட்டது. என்னமோ அதுக்கு முந்தின நாளும் அதுக்கு பிந்தின நாளும் நடக்காத மாதிரி, அதுக்கு முந்தின நாளும் அதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாலோ அல்லது அதுல இருந்து தொடர்ச்சியாயிரமோ நடக்காத மாதிரியோ ஒரு கற்பழிப்பு நாட்டையே அல்லோலப்படுத்தியது. ஒரு சில கொலைகள் உலகமெல்லாம் பேசும்படியாக என்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கோ நடந்த ஒரு சில ஊழல்கள் பெருவிதமாக மக்களுக்கு மத்தியில பெரும் தோற்றம் எடுத்து காட்டப்படுகிறது. ஏன் இன்னைக்கு யாரெல்லாம் அதை பேசிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் செய்யலையோ, அவங்க யாருக்கும் அதுல முன்னால பின்னால பங்களிப்பு இல்லையோ, எல்லாருக்கும் இருந்திருக்கிறது. என்ன, எல்லோரும் வசதியாக பிறருக்கு பிரச்சனை என்றால் அதை பேசுவார்கள், தாங்களே அதை செய்திருந்தால் மறந்துடுவார்கள். கற்பழிப்புக்கு தீர்வு வேண்டும், அதற்கு கடுமையான சட்டம் வேண்டும், அது இருந்தால் தான் இதை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்று முழு மனித சமுதாயத்தையும் திரட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனத்தையும் ஒரு கவனத்திற்கு கொண்டு வந்து பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு பொதுநல தொண்டு குழுக்களும் கூட்டங்களும் வீதி வீதியாக அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். யாரிடம் மீது கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? 534 பேர்ல 264 பேர் மேல 534 பேர் சட்டம் இயற்றி நாடாளுமன்றத்தின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு கருத்தில் கொண்டு வந்து இதுதான் தீர்வு என்று எந்த நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்ற முடியுமோ அங்கு இருக்கக்கூடிய 264 பேர்கள் கற்பழிப்பு குற்ற பின்னணி உடையவர்கள். யார்கிட்ட போய் கேட்கிறீங்க நீதிய? யார் ஏற்றுவார்கள்? சட்டம் ஏற்றுவார்களோ இவர்கள்? முடியாதவர்கள். ஆக பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால் இன்று எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. என்ன பிரச்சனை? கற்பழிப்பு பிரச்சனை, கொலை பிரச்சனை, ஊழல் பிரச்சனை, லஞ்சம் பிரச்சனை. இது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய சமுதாயத்தில் உருவாகிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு உள் பிரச்சனைகள் என்று எதையெல்லாம் பேச முடியுமோ அவ்வளத்தையும் பேசுறதா இருந்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்கியதிலிருந்து வல்லாஹ் என்று இறைவன் எங்கே முடிக்கிறானோ அது வரையிலும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொன்ன அந்த 6666 வசனங்களையும் எடுத்து வைத்து தீர்வுகளை சொல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஏனால் அது இப்பொழுது ஒரு மணி நேரத்தில் முடியாது. நான் அதனால் உங்களுக்கு முன்னர் ஒரு சில பிரச்சனைகளை பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்ன பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டால், பிரச்சனை அங்க தூங்கிடுச்சு. என்னைக்கு அவர் மேல இருந்து கீழே வந்தார் அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. அங்கே தோன்றதுல இருந்து எந்த மனிதன் உலகத்தில் கடைசியாக வாழப்போகிறானோ அவன் வரையிலும் கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டுதான் ஆக வேண்டும். பிரச்சனை இல்லாமல் வாழ்வோர் நிம்மதியாக நான் இருந்து விடுவேன் என்று சொல்லுவார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு காலம் வரும் குழப்பங்கள் மலிந்துவிடும். ஒரு மனிதன் தன்னை குழப்பத்திலிருந்து காப்பாற்றுவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தன்னோடு இருக்கக்கூடிய ஆறுகளை ஓட்டிக்கொண்டு அவன் அயடிவாளத்திற்கு சென்று விட வேண்டியதுதான். சொல்லுவோமா எல்லாரும்? பிரச்சனை இருக்காது. எல்லாரும் சென்றாலும் அங்க மறுபடியும் புதிய ஊர் அமைச்சிருவோம். பிரச்சனை அங்க நமக்கும் அங்க யார் ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்காங்களோ யாரு காட்டு விலங்குகளுக்கு வந்துடும். அந்த நாள் கியாம நாளாக இருக்கும். காரணம் அவைகள் நம்மோடு கலந்து விடக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்று நாயகம் ஏற்கனவே சொல்லிவிட்டு சென்றார்கள். சரி, வாழக்கூடிய இந்த காலத்தில் சில பிரச்சனைகள் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு? எந்த ஒரு பிரச்சனையையும் பிரச்சனை என்ற கோலத்தில் அணுகும் பொழுது அதை அணுகக்கூடியவர்கள் அணுகக்கூடிய விதத்தை பொறுத்துத்தான் அந்த பிரச்சனையினுடைய தீர்வு அமையும்.
ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எந்த கோணத்தில் அணுகப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் நிச்சயமாக அமையும். ஒரு மனுஷன் அடிச்சாரு அப்படின்னு பக்கத்துல எனக்கு திருப்பி கேட்டாங்கன்னா, யார் அடிபட்டானா அவனுக்கு உடனே சிந்தனையில வந்துடும், திருப்பி முதல்ல அவனை அடிச்சாதான் இந்த பிரச்சனை தீரும். அப்படியே அடிச்சுட்டான். கேட்கிறவனுடைய விதம், அடிச்சானா சரி தெரியாம ஒருவனை நடந்திருக்கும், அல்லது அவன் என்ன சிந்தனையில இருந்தானோ தெரியல அப்படின்னு கூட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அணுகக்கூடிய விதம் இருக்கிறது. அதை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு இருக்கும். இதே போன்றுதான் உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும். அன்பிற்கிறவர்களே, எப்படி பிரச்சனை வருகிறது? வானத்திலிருந்து அவர்களது பிரச்சனை, பூமியில் இருந்து உழைத்து கொண்டு வருகிறது பிரச்சனை இல்லை. பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வு என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கிருந்து தோன்றுகிறது? நம்மிலிருந்து தான் முதலில் தோன்றுகிறது. காரணத்தை முதல்ல நம்ம விளங்கணும். அல்லாஹ்வுடைய திருவேதம், அல்லாஹ்வுடைய வேதம் அஹ்ஸனுல் ஹதீஸ், அஸ்தகல் ஹதீஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்கள் சொல்வதை விட யதார்த்தத்தை துளியளவும் பேசாமல் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கிறது. நிலத்திலும் நீரிலும் குழப்பம் பிரச்சனைகள் தலை தூக்கி விட்டது என்றால் அது எதனால் தெரியுமா? பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதனுடைய கரங்கள் எதை சம்பாதித்ததோ அதை கொண்டுதான் வந்தது, அதை கொண்டுதான் வந்தது. எங்கிருந்தும் வானத்திலிருந்து இறங்கி வரவில்லை. ஆதவருக்கு இறைவனிட்ட கட்டளையை அவர் மீறினார், முதலில் அவருக்கு பிரச்சனை வந்தது. ஆதவருக்கு கட்டுப்பட வேண்டிய அவருடைய மனைவி அவரை தவறாக வழிநடத்தினார், ஆலோசனை தவறாக சொன்னார், அங்கே வந்தது பிரச்சனை. பிரச்சனை அங்கு தூங்கியதை போன்று இன்று வரையிலும், இந்த நிமிடம் வரையிலும் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும், ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதாவது ஒரு விதத்தில, ஏதாவது ஒரு ரூபத்தில பிரச்சனைகள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தீர்க்கக்கூடிய வழி என்பது இறைவனால் மிக தீர்க்கமாக, மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் பகுத்தறிவை சென்றிருக்கிறாரே இறைவன், அதை கொண்டு தேடுவதற்கு நாமெல்லவா முயற்சி செய்திருக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். இந்த நாட்டை உலுக்கிய பிரச்சனை கற்பழிப்பு என்றால், கற்பழிப்பு எங்கிருந்து தோன்றுச்சு? எங்கிருந்து தோன்றுச்சு? ஒரு ஆம்பளையும் ஒரு பிள்ளையா பின்னால போய் கற்பழிச்சுட்டா இருக்கா? இல்ல, ஆணும் பெண்ணும் அவர்களுக்குரிய அந்த சிந்தனைகள், பாலியல் ரீதியாக சிந்தனைகளிலும் உடல் அமைப்புகளிலும் அவருடைய உடற்கூறுகளிலும் வித்தியாசப்பட்டவர்கள். வித்தியாசப்பட்ட இவர்களை வித்தியாசமாகவே பாவிக்க வேண்டிய அரசிலிருந்து, நிர்வாகத்திலிருந்து, கல்வித்துறையிலிருந்து எல்லோரும் இவர்களை பாவிக்க வேண்டிய விதத்தில் பாவிக்காமல் அவர்களை வித்தியாசமாக பார்த்த பார்வைதான் பிரச்சனைக்கு வித்திட்டது. எங்கிருந்து பிரச்சனை துவங்குது? எங்கிருந்து பிரச்சனை துவங்குது? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய பார்க்கிறதுல இருந்து பிரச்சனை துவங்குது. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய பார்க்கிறதுல இருந்து பிரச்சனை துவங்குது. ஒரு ஆம்பளை என்ன பார்வை ஒரு பொம்பளைய பார்த்தாலும் ஒரு பெண் திருப்பி அவரை பார்க்காமல் இருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அங்கே முடிந்துவிடும். இது பிரச்சனை. துவக்க இங்க இருந்து முடியுது. நீங்க இன்னைக்கு அவரை கொல்லவா வேண்டாமான்னு பேசிட்டு இருக்கீங்க. 6 பேர்ல ஒருத்தன் இன்னமும் 17 வயசு ஆகுது, அவனை தூக்கில போட முடியுமா முடியாதான்னு இன்னமும் சட்ட வல்லுநர்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் கோர்த்து அதற்கு ஒரு தீர்வை பெறவில்லையா? எங்கே தீர்வு இருக்கிறது? தேட வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு எவ்வளவு வல்லுநர்கள் உட்கார்ந்து உடைய மூளைகளை வெளியே எடுத்து வைத்து எத்தனை அலசினாலும் கிடைக்காது. ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு இதற்குரிய தீர்வை மிக தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். எங்கிருந்து தூங்குகிறார்கள் தெரியுமா? ஆம்பளையும் பொம்பளையும் நேச்சர் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் தத்துவத்திலேயே வித்தியாசப்பட்டவர்கள். உன் வீட்டுல அண்ணனும் தங்கச்சியும் ஒன்னா படுத்து 10 வயசுக்கு பிறகு தூங்க கூடாது. 10 வயசு வரைக்கும் என் மகனு ஒரு தந்தை தன்னுடைய மகளை அரவணைத்து பக்கத்தில் படுக்கையில் வைத்துக் கொள்ளலாம். அவருடைய சிந்தனையில் வித்தியாசம் வராது, அதுக்கு மேலேயும் வித்தியாசம் வராது. ஆனால் அவருடைய பருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற அந்த பெண்ணுடைய சிந்தனை அல்லது அந்த ஆணுடைய சிந்தனை அந்த வயதிற்கு தகுந்தாற்போல் முதிர்ச்சியை அடையும் பொழுது அவர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அப்படித்தான் நடத்தப்பட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்வு சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? 10 வயசு அடங்கிச்சா அவருடைய படுக்கையை பிரித்து விடுங்கள். ஏன்? அங்கே அவர்களை பாலினத்தில் வேறுபாடுபடுத்தி பாருங்கள் என்று சொல்கிறார்கள் நாயகம்.
பாலினத்தில் வேறுபாடு கொடுத்து பாருங்கள் என்று சொல்கிறார்கள் நாயகம். இல்ல, நானும் அவரும் சகோதர சகோதரியா தான் இருக்கோம். எங்க இருந்து சகோதர சகோதரியா இருப்ப? யார் சகோதர சகோதரியா இருப்ப? சொந்த சகோதர சகோதரியா இல்ல. படிச்சு பாருங்க, 3.5 மாசத்துக்கு முன்னாடி உள்ள பத்திரிகைய. ஒரு அப்பாவும் ஒரு சகோதரரும், ஒரு பெண் குழந்தையுடைய தந்தையும் சகோதரரும் தவறாக ஒரு பெண் மகளை அடைத்து வைத்து அநாகரிகமாக நடந்திருக்கிறார்கள் என்று நான் ரொம்ப காலத்திற்கு முன்னால் உள்ள செய்தி சொல்லல, 3 மாதங்களுக்கு முன்னர் பத்திரிகையில வந்து நாரிய செய்தியை சொல்கிறேன். எங்கிருந்து வந்தது அந்த கட்டம்? அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ இந்த வயசுல இன்னாரோடு பழக வேண்டும் என்று ஒரு தந்தை தன்னுடைய மகனையோ மகளையோ கண்டிக்கிறார் என்றால் அது யதார்த்தமானது. இதை அவர்கள் யதார்த்தமாக செய்தால் இறைவன் இறை தூதர் மூலமாகவே சொல்கிறார், அவர்களை பார்க்க வேண்டிய விதத்தையே வித்தியாசப்படுத்தி பாருங்கள். எப்படி பாருங்கள்? அவன் ஒரு ஆண்மகன், அவன் வந்த வயசு எப்படி பார்க்கப்பட வேண்டுமோ அப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும். இவள் ஒரு பெண்மகள், அவளை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும். அவன் இருக்க இடத்துல அவன் இருக்கணும், இவன் இருக்க இடத்துல தான் இவன் இருக்கணும். அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல கலந்துட்டா அங்க என்ன வந்துடும்? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் அங்கே 3ஆவதாக ஷைத்தான் இருப்பான். கேடு கட்டவன். அவன் ஆரம்பத்துல உங்க வாப்பா மக்க பிரச்சனை ஏற்படுத்தி அவனை எங்க கொண்டுட்டா? பிரச்சனைக்குரிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். அதே போல எந்த ஆணையும் எந்த பெண்ணையும் அவன் விடுவதாக இல்லை. அவன் பிரச்சனை பண்ணிடுவான்னு சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தந்த முதல் தீர்வு. அடுத்த தீர்வு பார்க்காத. பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா உன்னுடைய பார்வையை மாற்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா உன்னுடைய பார்வையினுடைய நோக்கத்தை மாற்று. ஒரு பெண்ணை பெண்ணாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி பார்ப்பான் என்பது தெரியும். ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தன்னுடைய பார்வையை காட்டிக் கொள்ளட்டும். பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். அவர்கள் தவறான ஒரு பார்வை பார்க்க வேண்டாம். பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஆண்களும் பெண்களும் படைக்கப்படவில்லை. இவன் அவள் பாலும் அவள் இவன் பாலும் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் கலந்திருப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்தால் அந்த சூழ்நிலைகளில் பார்வையில் வடிகட்டுதல் தேவை என்று இஸ்லாம் சொல்கிறது. இதை தாண்டித்தான் இப்படி ஒரு வக்கிரமும் நடக்கும். எப்படி நடக்கும்? ஓடுற பஸ்ல எந்த வாய்ப்பும் இல்லாமல் காப்பாற்றப்படுவதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் கற்பழிக்கப்பட்டாலே ஒரு சகோதரி ஒருத்தி. அதை போன்று பல 100 சம்பவங்கள் நாட்டுடைய பல இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, இதை எப்படி தடுப்பது என்று நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தீர்வை கொண்டு சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய திருத்துதர் சொன்ன அந்த தீர்வின்படி சொல்கிறோம். ஆணையும் பெண்ணையும் 2 கலந்து பழகும் இந்த கலாச்சாரத்தை நீங்கள் ஒழியுங்கள். இதை எங்கிருந்து இறக்குமதி செய்தீர்களோ அவர்களை பாருங்கள். அவர்களை போன்று கற்பிலை பேராளர்களாக வாழ முடியும் என்றால் அந்த கலாச்சாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் இது ஒரு அரபு நாட்டு கலாச்சாரம் என்ற சிந்தனைக்கு பயப்படாதீர்கள். மாறாக அகிலங்களின் அதிபதியாக இறைவன் தந்த உன்னதமான கலாச்சாரம் என்ற சிந்தனைக்கு வாருங்கள். இவ்வளவுக்கு மேல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், இவ்வளவு தடுப்பணைகளை போட்டுவிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு மனுஷன் கையை வைப்பான், கால வைப்பான், ஒரு பெண்ணை தவறா பார்ப்பான், ஈவ்டீசிங் பண்ணுவான், அல்லது ஒரு பெண்ணை தவறாக படுக்கைக்கு அழைப்பான், அல்லது வரம்பு மீது ஒரு பெண் மீது தன்னுடைய மோகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக முயற்சி செய்வான் என்றால் அப்போ நீ சட்டத்தை கொண்டு வா. எப்படி கொண்டு வா? இதுவரையிலும் அவன் அந்த விஷயங்களில் சமாச்சாரங்களில் திருமணம் செய்து பழகப்படாதவன் என்றால், அவனுக்கு அந்த சுவை அறிந்திருக்கவில்லை என்றால் 100 கசையடி கொடுத்து விட்டு தெரியும். 100 கசையடினா ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. 100 கசையடி சும்மா நினைச்சிடாதீங்க. அரபு நாட்டில் இப்பவும் யாராவது கசையடி வாங்கினா கேட்டு பாருங்க. ஒரு 20-25 அடியில சதை பிஞ்சு தொங்கிடும். 20-25 அடியில சதை பிந்து தொங்கிவிடும். அப்புறம் தையல் போட்டு மருந்து போட்டு ஒரு கட்டத்துக்கு மீண்டும் அதை ரெக்கவர் பண்ணி அப்புறம் தான் மீண்டும் 20-100 வாங்குறதுக்குள்ள அவன் புண்ணாயிரம். கொடுத்து பார் இதை எப்படி இருக்கிறான் என்பது தெரியும். ஏன் இதை யாருக்கு கொடுத்து சொல்கிறான்?
இவங்க உடனே ரொம்ப காரணியத்தோடு பேசுகிறார்கள். ஐயோ, அவன் 17 வயசு பையன், அவனை எப்படி ஹேண்ட் பண்ண முடியும்? அவனை தூக்குல போட முடியாது. அது யாருக்கு கேட்கணும் தெரியுமா? இப்போ ஒரு பெண் ஆசிட் ஊத்திட்டு இறந்தால அவங்க அப்பா பேட்டி கொடுத்தார், அவர்கிட்ட கேட்கணும். பக்கத்து ஜஅல்னா லி வலிஹி சுல்தானா, அல்லாஹ்வுடைய இறைவன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு யார் உறவினர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு, யார் அதற்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொல்கிறாரே, அந்த அதிகாரம் எவர்களுக்கு இருக்கிறதோ அந்த மனிதர்கள் ஒருவர்தான் என் சகோதரி வினோதினி. இஸ்லாமுக்கு வரலாறு. ஆனா ஆளுடைய மகள் என்ற அடிப்படையில் அவரின் சகோதரி அவருடைய முகத்துல ஒருதலை பச்சை காலத்துக்காக மூஞ்சில ஆசிட் அளித்தாலே வெந்து எரிந்து அந்த பெண் செத்தால 2-3 தினங்களுக்கு முன்னால் அந்த பெண்ணுடைய தந்தை இடத்திலே கேட்டுப்பார்கள். அவர் சொல்லுவார், எப்படி தங்கை இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி. அந்த ஆள் சொல்றார், பத்திரிகையில சொல்றார், டிவியில சொல்றார், என் மகளுக்கு எப்படி ஊத்தி வலை விட்டாலோ அதே போல அவளுக்கு ஊத்த வேண்டும். ஏன்பா பாதிக்கப்பட்டவன் சொன்னா அதை ஏத்துக்கிடுவார், படைத்தவன் சொன்னா ஏத்துக்க மாட்டியா? பாதிக்கப்பட்டவன் சொன்னா ஏத்துக்கிடுவேன். ஏன்னா அவனுக்கு அந்த உணர்வு, அவன் படைப்பவராக இறைவன் இருக்கிறான். அவன் யாரு தெரியுமா? படைப்பினங்கள் அத்தனை பேருடைய உள்ளுணர்வுகளை மிக தெளிவாக விளங்கியவன். அவனுக்கு தெரியும் யதார்த்தம் எப்படி இருக்கும் என்று. அவன் சொல்கிறான், கொடு. அதே மாதிரி தண்டனைய எப்ப கூட கல்யாணம் ஆன பிறகு ஒருத்தர் உபச்சாரம் இருந்தானா கல்யாணம் ஆனவன கல்லறை எறிஞ்சு கொள்ளு. அவ்வளவு பெரிய தவறான ஜன்மாயவன், அவ்வளவு பெரிய தவறா? அது என்ன அவ்வளவு அருவருப்பான மிகப்பெரிய ஒரு கொடிய குற்றமா என்று யோசிச்சு பாரு. அவங்களுக்கு வந்தா தெரியும், ஏன்னா அந்த கொடுமையுடைய யதார்த்தமும் அந்தந்த சூழ்நிலையில் அவரவர்கள் வரும்பொழுதுதான் தெரியும். அருளாளனாகிய இறைவன் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. மெஜாரிட்டி வச்சு சட்டம் நிறைவேற்றுறதுக்கு, மெஜாரிட்டி வச்சு சட்டம் நிறைவேற்றுவதா இருந்தா 264 என்ன ஆயிரும்? கூட என்ன 10-20 சேர்த்துக்கு மெஜாரிட்டி ஆயிரும். ஒரு காலம் எதிர்வாங்க சட்டம் இந்தியாவில் நிறைவேறவே செய்யாது. ஆக தீர்வு யார் தான் தர முடியும் என்றால் அகத்தையும் புறத்தையும் அறிந்த இறைவன் தான் தர முடியும். இது ஒரு பாலியல் குற்றத்திற்காக இருக்கும் என்றால் இன்று இந்த பாலியல் குற்றம் நடந்ததற்கான பேஸ் எங்க தோணுச்சு தெரியுமா? குற்றம் செஞ்ச 6 பேரும் பிடிச்சிருந்தாங்க. இவங்க சொன்னார், மாநாட்டில் இன்னைக்கு சமய காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுங்கள் என்று புத்தாம்பருவாகவெல்லாம் சொல்லவில்லை. உலகில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தான் தீர்வு என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். அத்தனை பிரச்சனையையும் பட்டியலிடுவதாக இருந்தால் முடியாது. சமகாலத்தில் நடக்கும் ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். மது அருந்தி இருந்ததனால் தலைவர்கள் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வர்மாவுடைய அறிக்கை சொல்கிறது. ஆகவே மது தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். உடனே தமிழ்நாடு அரசு நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் நாங்கள் மூடுகிறோம் என்று சொன்னாங்க. அது டிராபிக்ல பிரச்சனை பண்ணுது, அது வழியில போகும்போது நிறைய பேர் கொலை செஞ்சிருது. என்னமா ஒருத்தர் குடிக்காம வந்தா கூட குடிச்சிட்டு போற டிரைவரு ஒருத்தர் மோதி இன்னும் சிலருடைய உயிர்களுக்கு ஊர் விளைவித்து விடுகிறார். ஏன்னா என்ஹெச்சில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஆனா திறந்து விட்டது நீ, க்ளோஸ் பண்றது நீயா? யார க்ளோஸ் பண்ண? கடையை க்ளோஸ் பண்ணல, பல நூறு மக்களை க்ளோஸ் பண்ணிருக்க, பல நூறு மக்களுடைய வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிருக்க. அதான் நடந்தது, இவர்களும் அதான் நடந்தது. போதை ஒழிப்பு என்பதற்காக ஒரு பிரிவையை வைத்திருக்கிறார்கள் காவல்துறையில. எதுக்கு? போதை ஒழிப்புக்காக ஒரு மது விலக்கு பிரிவு தெரியுமா காவல்துறை. ஆனா மதுவை யாரா விற்பா? நாங்க தான் கடை போட்டு, நாங்க தான் லைசன்ஸ் கொடுத்து, நாங்க தான் எங்க செலவுல வச்சு, நாங்க தான் அதற்கு பட்டதாரிகளை தேர்வு செய்து கடை ஊழியர்களாக நியமித்து நடத்துவோம். ஆனா இன்னொரு பக்கம் மதுவை ஒழிப்பதற்காக மது விலக்கு பிரிவு என்ற ஒரு பிரிவையும் வைத்திருப்போம். என்ன கேள்வி கூத்துது? என்ன ஒரு நையாண்டிக்கிறோம் இது? யாராவது கேட்காங்களா? யாராவது புத்திஜீவிகள் கேட்கிறார்களா? யாராவது சிந்தனையாளர்கள் கேட்கிறார்களா? யாராவது இதை பற்றி யோசிக்கிறார்களா? ஒரு சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எங்கோ பேசுகிறார்கள். அவருடைய பேச்சு எங்கும் அம்பலத்திற்கு வராது. யாருடைய பேச்சு வரும்? யார் இதை அனுதினமும் செய்து கொண்டு இதை தொழிலாக கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சு வரும். முடிந்தால் அவர்களால் ஆட்சியாளர்களாகவும் ஆட்சி கட்டிலே வருவார்கள். நடைபயணம் மேற்கொள்கிறார்களா? நடைபயணம் எதுக்கு? மதுவை ஒழிக்கிறதுக்கு. சரி, மதுவை ஒழிச்சிருவோம். எந்த மதுவை ஒழிக்க? டாஸ்மாக் மதுவத்தை ஒழிப்போம். ஆனா எதுல இருந்து இறக்கிடுவோம்?
எதுல இருந்து இறக்கிடுவோம்? பனை மரத்துல இருந்து கல் இறக்குவோம். ஏன்? அது எங்க சுதேசிய சொத்து, அது எங்களுடைய ட்ரேட்மார்க், ஒரிஜினல். போதை எல்லா போதை தானே. குல்லு முஸ்கராத்தின் ஹராம். நபிகள் ஒரே தீர்வை சொன்னார்கள், போதை தரும் அத்தனை வஸ்துக்களும் ஹராம். லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகரா. போதையோடு இருக்கும் பொழுது நீங்கள் தொழுகைக்கு வராதீர்கள். ஏன் வரக்கூடாது? வந்தா நீ எப்படி உணர்வுன்னு தெரியாது. இவன் போதையோட தான் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான்? சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறான், நாடாளுமன்றத்தை தாக்கிறான். எனவே சட்டம் அதில் இடம் கொடுக்கிறதோ இல்லையோ, சாட்சியங்கள் உறுதியானதோ இல்லையோ, சட்டம் இடம் கொடுக்கிறதோ இல்லையோ, சாட்சியங்கள் உறுதியானதோ இல்லையோ, தூக்குடா அவரை கூட்டு மனசாட்சிக்காக சொல்லி தீர்ப்பு கொடுத்தீங்க. ஏன்பா, நாடாளுமன்றம் இறையாண்மை மிக்கதொரு இடம் என்று சொல்கிறீர்கள். இறையாண்மை மிக்க இடத்துக்கு எப்படி போகணும்? தண்ணி அடிச்சுட்டா போகணும். ஏன் யோசிக்கிறது இல்ல? தண்ணி அடிக்கிறதையே உலகத்திற்கு பிசினஸா பண்ணக்கூடியவனா போகணும், யோசிக்கிறது இல்ல. என்ன? ஜஸ்டிஸ் மார்க்கண்டேய சொன்ன மாதிரி இந்த இந்தியர்களில் அதிகமானவர்கள் மடையர்கள் மொத்தமா சேர்ந்து பாஞ்சிட்டாங்க. அவரை மொத்தமா சேர்ந்து பாஞ்சிட்டாங்க. அவர் சொன்னது யதார்த்தம், அவர் சொன்னது யதார்த்தம். உலகத்திற்கே ஒரு உதாரணத்தை உண்மையை சொல்றார். உண்மையை சொல்லும் போது இவங்களுக்கு முடியல, அரிப்படுக்கு சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? நல்லா பிரஸ் கவுன்சில் நீங்க சொல்லாதீங்க, நீங்க சொன்ன உலகத்துல இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே பிரஸ் கவுன்சில் வீடுல இருந்து வெளியே போயிட்டு நீங்க இந்த மாதிரி உண்மைகளை எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ், ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் உண்மையை சொல்வதற்காக அவர்களுக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடியை கொடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் என்ற தன்மை உடையவர்கள். இவர்கள் சட்டம் இயற்றினால் இந்த சட்டத்தின் மூலமாக மனிதர்களுக்கு எப்படி பாதுகாப்போம் என்பதை யோசித்து பாருங்கள். இவர்கள் தான் சொல்கிறார்கள், மதுவா அதை நாங்க அருந்த வைப்போம், எல்லாரும் குடிக்கணும், எல்லாரும் குடிச்சதன் மூலமாக எங்களுக்கு என்ன வருவாய் கிடைக்கிறதோ அது எங்களுக்கும் எங்களுடைய அரசை நடத்துவதற்கும் ஹசானாவை நிரப்புவதற்கும் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்கள் என்றால் இத்தனை தீமைகளுக்கும் அதுதான் காரணம் என்று இவர்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள் அதை தடுக்க தயாரில்லை என்றால் இவர்களும் எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தேவைப்படுகிறது, அதனால தடை செஞ்சுட்டா நாங்க எங்க போறது அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள். ஆனால் அருளாளனாகிய இறைவன் எந்த மனிதர்களுடைய அகத்தையும் புறத்தையும் தெரிந்தவன் சொல்கிறார், விசுவாசிகளை அறிந்து கொள்ளுங்கள், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக மதுவும், நிச்சயமாக சூதாட்டமும், நிச்சயமாக அம்பரந்து குறிந்து குறிகேட்பதும், நிச்சயமாக கட்டளைகளை வழிபடுவது ஷைத்தானுடைய அறிவறுக்கத்தக்க காரியங்களாக இருக்கிறது. எனவே ஃபஜ்தனிபூஹு, அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் அது மட்டுமல்ல, யார் அதை மீறி அதை குடிப்பார்களோ அவர்களுக்கு கசையடி கொடுத்து அவர்களை தொடுங்கள் என்று சட்டம் இஸ்லாம் இயற்றி இருக்கிறது என்றால் அந்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முதலில் மதுவை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்கொன்றும் இங்கொன்றுமாக யாருக்கும் தெரியாமல் உருவாக்கி கொண்டு வந்து அருந்து விட்டார்கள் என்றால் அந்த போதை வஸ்துக்களை அருந்தியவர்களுக்கு சட்டம் கொண்டு வந்து தண்டனை நிறைவேற்றுவீர்கள் என்றால் நிச்சயமாக அதையும் ஒழிக்க முடியும். சரி, இது எல்லாமும் சேர்ந்து அடுத்ததாக உருவாக்கக்கூடியது காம வேட்கையும் இந்த போதை சிந்தனையும் சேர்ந்து அடுத்து உருவாக்கக்கூடியது கொலை. கொள்ளை கொலை கொள்ளை இங்கு எங்கு பார்த்தாலும் சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் ஆட்சி வந்தால் ஒட்டுமொத்த மக்களும் நிம்மதியாக, அமைதியாக, சுபிட்சமாக இருப்பார்கள், எல்லோருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று எல்லா ஆட்சியாளர்களும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரோம். ஆனா வீடு வீடா ஏறி கொள்ளடிக்கிறதுல அவன் கட்சிக்காரங்க சிலர் இருக்கிறான். சிலர் கனவெட்டியோட எங்க உட்கார்ந்து அடிக்கிறான், அங்க உட்கார்ந்து அடிக்கிறான். ஒரு கவிதை ஒண்ணு எழுதுறான் நம்ம ஆளு, நீ எல்லாம் அந்த கவிதை புத்தகத்தை படிச்சிருப்பிய. கோவணத்தோடு கொள்ளையிலே ஒருவன் திருடினான். கோவணத்தோடு கொள்ளையிலே ஒரு திருடன் திருடினான். ஒண்ணு இல்ல, அவன் பாவம் அப்பாவி, அவனுக்கு கெட்டுறதுக்கு கிடைச்சது என்னதான்? கோவணம் தான். அவனை பார்த்து திருடா என்றார்கள் மக்கள். ஏன் திருடிட்டான்? வீட்டுல திருண்டது எங்க? கொல்லைப்புறத்துல என்ன கிடக்கும்? இவங்க வீட்டுல கலைச்சு போட்ட பழைய துணியும் பாயும் கிடக்கும், அதெல்லாம் திருடி இருப்பான். அவனை பார்த்து திருடா என்றார்கள். ஒருத்த கரவஸ்தியோடு கொள்ளையே திருடினான், வீடே எல்லாம் ஆகிட்டான். இருக்கா? 1,76,000 கோடி. எத்தனை டிஜிட் இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு நிறைய பேருக்கு. எத்தனை எண் வரிசையா இருக்கும்னே தெரியாது. வரிசையா கூட்டி தான் எழுதிடும், கணக்கு பார்க்கணும். அத மாதிரி சத்தமா நடிச்சிட்டு இருந்தான்.
இருந்தா தலைவா அப்படிங்கிறா, அவனை கும்பிடுறா, அவனுக்கு போஸ்டர் விட்டுறா, அவனுக்கு பேரர் கட்டுறா, அவனை வரவேற்கிறா, என்ன இடமே செஞ்சுட்டு போ, அதுவும் கலாச்சாரம். ஆனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நமக்கு வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்துவார்கள், நம் பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே மாறிவிடும் என்று கருதினீர்கள் என்றால் மடத்தனம் இல்லையா இது? முட்டாள்தனம் இல்லையா இது? இந்த மடத்தனத்தை, இந்த முட்டாள்தனத்தை ஒரு சராசரியா ஜனநாயகம் அல்லது அறிவு என்று பேசக்கூடிய அறிவுசார் சமூகம் செய்யுமா என்றால் செய்யாது. அப்படி செய்வதற்குரிய வழிகள் எல்லாவற்றையும் திறந்து கொடுத்திருக்கிறீர்கள், கொடுத்து விட்டு சொல்கிறீர்கள் நாங்கள் கொலையை ஒழிப்போம், விபச்சாரத்தை ஒழிப்போம், நாங்கள் அதற்காக வருடத்திற்கு கொடுக்க உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறீர்கள். எல்லாமே எதுகை முறையில வித்தியாசமா தோணலையா? அன்பிற்குரியவர்களே, தீர்வு வேண்டும், தீர்வு இருக்கிறது. ஆனால் தீர்வை தழுவுவதற்கு மனிதர்களில் அதிகமானவர்கள் தயாரில்லை. எப்படி இருக்கிறார்கள்? அவரவர்கள் அவர்களுடைய மன இச்சையின்படி இருக்கிறார்கள். லஞ்சத்தை பத்தி எழுதுறா, பக்கம் பக்கமா எழுதுறா, ஊழலை பத்தி எழுதுறா, பக்கம் பக்கமா எழுதுறா, போதையை பத்தி எழுதுறா, பக்கம் பக்கமா எழுதுறா. எழுதக்கூடிய எல்லோரும் அவர்களுக்கு என்று வரும் பொழுது சத்தம் போடாமல் இந்த வேலையை செய்து கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி. என்ன வழி? பொருளாதார குற்றத்தை தழுவித்தான் கொலை வருகிறது. கொலைக்கான தீர்வை இஸ்லாம் சொல்வதற்கு முன்னால் இந்த பொருளாதாரத்தை வளப்படுத்துவதை போடும் போட்டியில் தான் இந்த கொலையை உலகத்தில் உருவாகிறது என்பதனால் இதை நான் முதலில் சொல்லிக் கொள்கிறேன். இன்று ஊழல் நடக்கு. ஊழல் என்ன? மனிதர்களுக்காக, மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய அரசு நிதியிலே ஒரு கட்டியான அமௌண்ட்டை எந்த சத்தம் இல்லாம கையெழுத்து போடும் போது இது எனக்கு வேணும்னு சொல்லி கையெழுத்து போடக்கூடியவன் அடிச்சுக்கிறான். இதை ஊழல்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு கையெழுத்து வேணும்னா ஒரு அரசு அலுவலருக்கு மேல ஃபைல கொடுக்கும்போது கீழே என்னது கொடுக்கிய? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷி வல் முர்தஷி, அல்லாஹ்வுடைய திருத்துதர் யார் லஞ்சம் கொடுக்கிறாரோ அவரையும், யார் லஞ்சம் வாங்குகிறாரோ அவரையும் சொல்லித்தார்கள். குற்றம் நடைபெறுகிறது என்று சொன்னால், பிரச்சனை உருவாகிறது என்று சொன்னால், அதை யார் உருவாக்குவதற்கு காரணிகளாக இருக்கிறார்களோ அவர்களும் தான் அதில் பங்களிப்பு. மது அருந்தப்படுகிறது என்று சொன்னால் மதுவை தயாரித்தவனுக்கு அதே குற்றத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்டுகிறார்கள். மதுவை சுமந்து சென்றவனுக்கு அதே குற்றத்தை சாட்டுகிறார்கள். இப்படி குற்றம் நடைபெறுகிறது, பிரச்சனை எழுகிறது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாமும் காரணமாக இருக்கிறோம் என்றால் அந்த காரணிகளாக இருக்கக்கூடிய நாம் அதிலிருந்து தவிர்த்து கொள்ளாத வரையிலும் இந்த குற்றங்களும் இந்த பிரச்சனைகளும் பெருக்கெடுத்துக் கொண்டேதான் இருக்கும். இது பெருச்சாலைகள் அரிப்பதை போன்று, பெருச்சாலைகள் மண்களுக்கு கீழே வந்து நிலத்தின் வளத்தை சுரண்டி பின்னர் வீட்டையே கீழே இறக்கிவிடுவேன், அதை போன்று மனித சமுதாயத்துடைய எல்லாவற்றையும் அழித்து விடும் என்றால் அது இந்த பொருளாதார தொடரில் லஞ்சமும் தான், இந்த ஊழலும் தான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அரசு கருவூலத்திலே ஒரு பொருளை எடுத்து விட்டார் என்றால் அது ஒட்டகமாக இருக்கும் என்றால் மறுமையிலே அவன் ஒரு ஒட்டகத்தை தலையில் சுமந்து வருவான். அது அப்பொழுது கத்தும் சத்தமோடு சத்தமோடு அது வழக்கமா எப்படி சத்தமோடு கூப்பிடும். அப்படி கூப்பிடும் போது யாரெல்லாம் விசாரணைக்கு வருவாங்களோ அவங்க எல்லாருக்கும் தெரியும், இவன் இந்த கீழே என்ன தூக்கிட்டு போறானே, இவன் என்ன உலகத்துல பொது கருவூலத்திலிருந்து அடிச்சு மாத்துறவன், பொது கருவூலத்துல இருந்து பொதுமக்களுக்கு இருந்ததுல இருந்து அடிச்சு மாத்துறவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பொதுமக்களுடைய பொறுப்புகளை ஒரு பொறுப்பு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விஷயத்துல நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அவன் ஒரு காலம் சூரத்தின் வாடையை கூட நுகர முடியாது, சூரத்தின் வாடையை கூட நுகர முடியாது. நான் கேட்கிறேன் ஆட்சியாளர்களே, உளவுத்துறையினர்கள் இங்கு வந்திருப்பார்கள், அவர்கள் மிக தெளிவாக இந்த செய்தியை சொல்லுவார்கள். நீங்கள் எல்லோரும் ஆண்டவனின் பெயரால் நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, அந்த நம்பிக்கை உங்களிடத்தில் உண்மையாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நீங்களும் நாங்களும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒரு நாளில் அவன் முன்னால் நிற்க வேண்டி இருக்கிறது, வந்தே தீர வேண்டும். யாராக இருந்தாலும் அந்த உலகத்தை முடித்துவிட்டு அந்த உலகத்திற்கு வந்தே தீர வேண்டும். அவருடைய சன்னிதானத்திற்கு முன்னால் ஒன்றுமில்லாதவர்களாக, யாரையும் துளைக்கு அழைக்காதவர்களாக வந்து நிற்க வேண்டியது ஒரு நிலை இருக்கிறது. ஆண்டவன் மீது உறுதியாக என்று சொல்கிறீர்களே, நான் ஆண்டவன் என்ற வார்த்தை அல்லாஹ்விற்கு பொருத்தி சொல்ல கூடிய அந்த சிந்தனையில் மாறுபட்டவர். ஆண்டவன் என்ற வார்த்தை அல்லாஹ்விற்கு பொருந்தாது, ஆண்டு முடித்த இறந்தவர்களை சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்கள் கருதும் அந்த கருத்தின்படி அது இறைவனைத்தான் சொல்லுது.
சொல்லக்கூடிய வார்த்தை என்பது உண்மையாக இருக்கும் என்றால் நாளைக்கு இறைவனுக்கு முன்னால் நீங்கள் வந்து நிற்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் நடக்க போகிறது என்ற ஒரு சிந்தனை யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். எங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கருவாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக சடவாதத்தை சார்ந்திருக்கிறது. பெருவாரியாக முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் அல்லாமல் முஸ்லிம்களிடத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டே செய்யும். என்ன எதை செய்தாலும் மெட்டீரியலிசம், உலகத்தில் ஏதேனும் ஒரு தேவையை சார்ந்து செய்வது, அதில் குறிப்பாக எனக்கு என்ன கிடைக்கும் என்ற அந்த பொருளாதார எதிர்பார்ப்பு யாரா இருந்தாலும் சரி, நான் சேவை செய்யறேங்கிறா, நான் உங்களுக்கு தோலா இருப்பேங்கிறா, செருப்பா இருப்பேங்கிறா, கடைசியில நம்ம தலையில அவன் செருப்பை தூக்கி வச்சுட்டு போயிடுறான். அதான் யதார்த்தமா எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கு. நான் அரசியல்வாதிகளை மட்டும் சொல்லவில்லை, மாறாக நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அல்லது நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர்களுடைய எல்லோருடைய நிலைமையும் பாருங்கள் என்னவாக இருக்கிறது என்றால் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம், அதனுடைய விளைவு எப்படியேனும் எனக்கு பொருளாதாரம் வந்துடும், அது யாருடைய பொருளாதாரத்தை எப்படி நாம் அடைவதாக இருக்கிறது என்ற ஒரு பார்வையே இல்லாமல் அதற்குரிய ஒரு சரியான வரம்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. எங்கிருந்து ஏற்பட்டு விடுகிறது? எல்லா மனுஷனும் சொல்றான் கிடுகிடுன்னு ஏறுது பொருளாதார ஏற்றம், விலைவாசி ஏற்றம், இதுல எப்படி நாங்க குடும்பத்தை கழிக்கிறது? 3000 ரூபாய் அல்லது 5000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் வச்சு நாங்க எப்படி ஒரு குடும்பத்தை கழிக்கிறது? எனவே நாங்க லஞ்சம் வாங்குறோம். அவன் சொல்ற நியாயம். நாங்க அவனுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்காக அடுத்தவன் இருந்து புடுங்குறவன் யாரை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றிற்கும் எது பிரதான காரணமாக இருக்கிறது என்றால் ஏதேனும் ஒரு விதத்திலே நமக்கு பொருளாதாரம் வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இஸ்லாம் இந்த விஷயத்துல என்ன சொல்கிறது தெரியுமா? உலகம் முழுவதும் உங்களுக்குத்தான். கலக்கலக்கும் மாஃபில் ஜமீஆ அல்லாஹ் சொல்றான். கலக்கலக்கும் மாஃபில் ஜமீஆ கலக்கலக்கும் இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றது யாரை பார்த்து? மனிதர்களாகிய நம்மை பார்த்துதான். இதில் இருக்கக்கூடிய எல்லாரும் நமக்குத்தான் சொந்தம். ஆனால் அடையக்கூடிய வழி இருக்கிறது, அதை வகைப்படுத்தி தந்திருக்கிறான இறைவன். அதை அறிந்து வகைப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பல்லவா? பிள்ளைகளை நாம் இன்னைக்கு படிக்க வைக்கிறோம். முஸ்லிம்களை, முஸ்லிம் பெரியவர்களை, தாய்மார்களை, பெற்றோர்களை நான் உங்களுடைய சிந்தனைக்காக இதை சொல்கிறேன். இது நாம் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். படிக்க வைக்கும் போது நம்முடைய சிந்தனை என்னவா இருக்கு? என் பிள்ளை படிச்சு முடிச்ச பிறகு கை நிறைய 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், 2 லட்சம் ரூபாய் சம்பளம். ஏன் இந்த சிந்தனை? படிக்கிறது அதுக்கா? ஏடிஎம் மிஷினை உருவாக்கிட்டு இருக்கீங்க, ஆட்டோ டெல்லர் மிஷினை உருவாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் தரதுக்கு அல்லது பணத்தை சம்பாதித்து தரக்கூடிய ஒரு பிள்ளைகளை வேண்டாம். அப்படிப்பட்டவர்களை மற்றவர்கள் உருவாக்குகிறார்கள் என்றால், அதை அடிப்படையாக வைத்து அவருடைய கல்வி திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்றால், அதே கல்வி திட்டம் அதே அடிப்படை ஒரு முஸ்லீமுக்குள்ள இருக்கக்கூடாது. இருந்ததென்றால் அவர்கள் எந்த பிரச்சனைகளை மாட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதே பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நாமும் அந்த பிரச்சனைகளை சிக்கி விடுவோம். முஸ்லிம் சமுதாயம் சிக்கியிருக்கா? உபச்சாரம் நடக்கிறது என்று நாம் மற்றவர்களை பார்த்து சொல்கிறோம் என்று சொல்லுவோம். நம்முடைய சமுதாயத்தில் குடும்பத்து பெண்மணிகளுக்கு மத்தியில அங்கொன்றும் இங்கொன்றுமாக அது இப்பொழுது தலை காட்டாமல் இருக்கிறதா? சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் 3 மணி நேரம் பயணத்து காரில் வந்திருக்கிறேன். நான் கேள்விப்பட்ட நிகழ்வுகளை பாதிக்கு மேல் கடந்த 1 வாரத்திற்குள் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருவருப்பான நிகழ்வுகள் இப்ப நேற்று முந்தானத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. எங்கிருந்து வந்தது இந்த சிந்தனை? எங்கிருந்து வந்தது இந்த பிரச்சனைகள்? வாரத்திலிருந்து குதித்தது. நாம் அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறோம். எங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம்? பிரச்சனையை எது உருவாக்குமோ அதை வீட்டுக்குள்ள கொண்டு வைக்கிறோம். பிரச்சனையை எது உருவாக்குமோ அதை வீட்டுக்குள்ள கொண்டு வைக்கிறோம். மோசமான ஒரு பத்திரிக்கை அருவருப்பாக எழுதப்பட்டிருக்கு, வீட்டுக்குள்ள போடுவோம். நம்ம வீட்டு வரவேற்புரைக்குள்ள போடுவோமா? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கக்கூடியா போடுவோமா? போட மாட்டோம். அவ்வளவு ரசத்தையும் எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் காட்டக்கூடிய தொலைக்காட்சியை சத்தம் கூடாமல் அனுமதிச்சிருக்கிறோமா? ஆமா. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லோருடைய வீட்டு வரவேற்பறைகளில் இருப்பதை போன்று ஒவ்வொரு வீட்டினுடைய அறைகளிலும் இருக்கிறது. இந்த அப்பா மட்டும் தெரியாம அவன் நினைச்சு சேனல்களை சூஸ் பண்ணி பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளலாம். அவன் அந்த அருவருப்பிலேயே வாழ்கிறான். ஒரு கட்டத்தில்
அதை அவனுக்கு ஒரு கட்டத்தில் எப்படி உருவாகிறது என்றால், ஏன் நாம இப்படி இருக்கக்கூடாது, ஏன் நாம இப்படி இருக்கக்கூடாது, யாருங்க போதிக்கிறது? போதிக்க வேண்டிய செய்தியை போதிக்கலன்னா போதிக்கப்படக்கூடாத செய்திகள் எல்லாம் உள்ளே வந்துவிடும். அது ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் உள்ளே ஏறுகிறது. ஒரு கட்டத்திலே அவன் அதை மெய்ப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். அதனுடைய விளைவு அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது. அப்பாவுடைய செல்போனை எடுத்து திருடி விற்கிறார். நடக்கிறது, முஸ்லீம் கூட வீட்டில் நடக்கிறது. ஒரு ஆசிரியை ஒரு 8-10 மாசத்துக்கு முன்னால கொலை செய்தார் ஒரு மாணவர், முகமது இஸ்மாயில். எங்க சென்னை மாநகரத்தில். உங்களுக்கு தெரியும் எத்தனாவது வகுப்பு படிக்கக்கூடிய பையன்? 9வது வகுப்பு படிக்கக்கூடிய 14 வயது நிறைந்த ஒரு பையன். எப்படி கொலை செய்கிறார்? கொன்றவர் எவரோ ஒருவன் என்றால் நான் பேசுவதற்கில்லை. அவன் ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கி அல்லது பெயர் தாங்கியுடைய பிள்ளை என்பதனால் இந்த காலையை நாம் பட்டுத்து ஆக வேண்டும். அவனுக்கு ஒழுக்கம் போதிக்கப்பட்டிருக்கும் என்றால் ஒரு உயிருடைய மதிப்பு அவனுக்கு தெரிந்திருக்கும். அவனை பத்தி அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. சொல்லும்போது சொல்றாங்க, அவன் எப்போதுமே கை நிறைய பைசா வச்சிருப்பான். அவனுக்கு அவங்க வீட்டுல ஒரு நாளைக்கு சாதாரணமா 100 ரூபாய் பாக்கெட் மணியா கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு 3000 ரூபாய் ஊதியத்திற்காக கடுமையாக கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே ஒரு நாள் பாக்கெட் மணிக்கு ஒரு மாணவனுக்கு 100 ரூபாய் பெற்றோர்கள் கொடுக்கிறார்கள் என்றால், அவனுக்கு அது சார்ந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்றால் அவன் ஏன் அடுத்ததை தேட மாட்டான்? அடுத்ததை தேடுவான். தென்காசி அப்படி ஒரு பையன் தேடலாம். தேடி என்ன தெரியுமா செஞ்சா? தனக்கு டியூஷன் படிச்சு தந்த, முஸ்லிம் சமுதாயத்தில் நடந்ததை சொல்கிறேன் நான். தனக்கு டியூஷன் படித்து தந்த ஆசிரியையோடு தனியா சரியா தவறாக நடந்து கொண்டான். விளைவு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை தெரியப்படுத்தி விடுவேன் என்று அவருடைய சிறிய தந்தை சொல்கிறார். மிரட்டுறாரு. அப்பாட சொல்லிடுவாங்க அப்படின்னு. என்ன செஞ்சா தெரியுமா? நீ சொல்லுவியா? பாக்குற சத்தம் போடாம யாருக்குமே தெரியாது. வீட்டுல அவர் தூங்கக்கூடிய இடத்துல பக்கத்துல வாழ்க்கைக்கு பின்னால கத்தியை மறைத்து வைத்து அவர் வந்த பிறகு வீட்டுக்குள்ள ஆயுதமே இல்லாம போய் எல்லோரும் இல்லாத ஒரு சூழலை அவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் போது கத்தி எடுத்து சொருக்கு குத்தினான். அவனும் இதே வயதை சார்ந்தவன் தான். இந்த 11வது வகுப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை நடந்ததுதான். பாருங்க, நாம ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சில சின்ன இதுல என்ன நடக்கக்கூடியது? கொலைக்களம் முறையில் ஒருவனை கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்றால், கொலை என்று சாதாரணமாக நடைபெறுகிறது என்றால், இந்த பிரச்சனையை யார் உருவாக்குவது? வானத்தில் உருவாச்சு இல்லை, இது நாம் தான் உருவாக்கி கொண்டது. இந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் தீர்வை தருகிறதா இல்லையா என்று கேட்போம் என்றால், உலகத்திற்கு இதெல்லாம் தீர்வுன்னு சொல்லி மேடை போட்டு நம்ம பேசிட்டு போயிடலாம். ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இதுதான் என்று யார் வாழ்ந்து காட்டுவது? நாம வாழ்ந்து காட்டணும். நமக்கு 3 பெரிய பிரச்சனை. 3 பெரிய சந்தோஷம். 3 அதோட பெரிய பிரச்சனை. அதை யோசிக்கணும். நாம இதுலதான் கவனம் செலுத்துகிறோமே ஒழிய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் ஒழுக்க விழுமியங்களையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து தருவதற்காக தார்மீக பொறுப்பை நாம் ஏற்றிருக்கிறோம் என்றாவது நாம் அதை யோசித்திருக்கிறோமா? பிரச்சனை இவை எத்தனை IAS ஆபீசர்ஸையும், அது எத்தனை நீதிபதிகளை வைக்கும், அது எத்தனை சட்டம் முடித்தவர்களை வைக்கும் அரசுக்கும், அவர்களை யாருடைய எந்த சட்டமும் கடைசியில் எங்கு முட்டி குறைந்தாலும் இஸ்லாம் என்று சரணாகக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இருக்கிறது. யார் இஸ்லாமை வேண்டாம் என்று உலகத்திற்கெல்லாம் பறைச்சாட்டி பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களே அரபு நாட்டு சட்டத்தை கொண்டு வந்தால் இங்கு இருக்கக்கூடிய பாலியலை ஒழித்து விடலாம் என்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். கேட்டுக்கிட்ட ஒத்துக்க முடியல. அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு வந்தா ஒத்துக்க மாட்டான். அவரை ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு தான் இருக்கு. யாருக்கு இருக்கிறது? முஸ்லிம்களாக நமக்கு இருக்கிறது. ஆனா நாம கலாச்சாரத்துல, பண்பாடுல, கொடுக்க வாங்கல, நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய கல்வி தேடல, எல்லாத்திலையும் அவங்க ஒத்திருந்தா எப்படி நாம் உலக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தீர்வு சொல்லப்படுவதாக நாம இயலும். நாம அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு முன்னர் யார் இருந்தார்களோ அவருடைய வழிமுறைகளை நீங்கள் சாணுக்கு சாண், முளத்திற்கு மூலம் துன்பத்துவீர்கள். யாரை நாயகனே சொல்கிறீர்கள்?
நாயகமே நீங்கள் யாரை குறித்து சொல்கிறீர்கள்? யூதர்களையும் நசாராக்களையும் குறித்துமா சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் தோழர்கள். நாயகம் சொன்னார்கள், அவர்கள் அல்லாமல் வேறு யாரை சொல்கிறீர்கள் என்று. இன்னைக்கு யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம் சமூகம் அனுமணவா பின்பற்றக்கூடிய அளவுல பேண்ட்ல இருந்து, தாடியில இருந்து, கலாச்சாரத்துல இருந்து, கல்வி முறையில இருந்து, கொடுக்க வாங்கல இருந்து எல்லாத்தையும் வந்துருச்சு. ஒரு ஊருக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால காலையில ஒரு 7:30-8 மணிக்கு நான் முஸ்லிம்ஸ் தாவா பண்றது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக போயிருந்தோம். அங்க நிறுத்திட்டு ஒரு பெரியவர் சொல்றாரு, நல்லா இருப்பீங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், நாங்க கிறிஸ்தவர்களை கூட அந்த ஏரியாவில் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதிக்கல, உங்களை நாங்க அனுமதிக்கிறோம். ஆனா இந்த பிரச்சாரத்தை நீங்க எங்களுக்கு பண்றதுனால உங்க ஊர்ல இன்னென்ன ஆட்களை எல்லாம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு 4 வட்டி முஸ்லீம்கள் இவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா நாங்க இஸ்லாத்துக்கு வசதியா இருக்கும் பாருங்க. ஆனா கேட்டுக்கிட்ட சமுதாயமே மன்னிக்க வேண்டும், என்னுடைய வார்த்தைகள் தடுத்திருந்தால் மாற்றுவதாக இருந்தால் உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி இந்த நாட்டில் நடைபெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் தேசத்தின் தந்தை சொன்னார். எல்லோரும் சொல்கிறார்கள், நீ அப்படியா சொல்லுவ? நீ இருந்தாதாயா பிரச்சனையே, நீ அப்படியா சொல்லுவ? நீ இருந்தாதாயா பிரச்சனையே. அவரே இல்லாம போயிட்டான். ஏன் இவர் போறதுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல எதுவே ஓகேன்றுவாரு, லாயிலாஹில்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓகேன்னு சொல்லிடுவாரு, சிக்கலாயிரும். ஏன்னா இவர் இருக்கவே கூடாது என்று முடிவெடுத்தார்கள். பாசிச சிந்தனைவாதிகள் இல்லாமலே ஆக்கிவிட்டார்கள். இன்று அது பேசப்படுகிறதா? அதை பேச வேண்டிய ஒரு முஸ்லிம் எங்காவது இதை பேசுகிறோமா? நாம பேசுற இந்த சமூகத்திலே மாற்றம் வருமா? வரும் வரும். அல்லாஹ் இறைவன் நம்மை குறித்து தான் சொல்கிறார், வகதாலிக ஜஅல்னாக்கும், இவ்வாறுதான் நாம் உங்களை உம்மத்தன் வசத்தன் ஒரு நடுநிலை மிக்க சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். வலி தக்கூனு ஷுஹதா அலன்னாஸ், மக்கள் எல்லோருக்கும் நீங்கள் சாட்சியாளர்களாகவும், வயக்கூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா, உங்கள் எல்லோரும் மீது இவர்கள் எல்லோரும் என்னை பின்பற்றி என் பின்னால் வந்தவர்கள் என்று சாட்சி சொல்லக்கூடியவராக தூதர் வருவதற்கும் உங்களை ஒரு சாட்சிக்குரிய சமுதாயமாக, உம்மத்தன் வசத்தன் நடுநிலை மிக்க ஒரு சமுதாயமாக நான் ஆக்கியிருக்கிறேன் என்று இறைவர் சொல்லுகிறார் என்றால் அந்த உம்மத்தன் வசத்தன் எங்கே? கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் நடத்தையிலும் பேச்சிலும் கொடுக்கலாங்களிலும் பொருள் ஈட்டலிலும் எல்லாவற்றிலும் மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி எங்கோ ஒரு கட்டத்தில் கொள்கையில் இஸ்லாமில் சாய்ந்தும் கொள்கை அல்லாத மற்ற விஷயங்களில் மற்றவர்களை சார்ந்து இருந்தால் எங்கிருந்து நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய நீதிபதிகளாக நாம் வாழ்வது? நெடிய படிக்கட்டுகளில், நீதிமன்றங்களுடைய படிக்கட்டுகளில் முஸ்லிம்களுடைய வழக்குகள் எந்த வழக்கு? குற்ற வழக்கு இல்லை, கிரைம், கிரிமினல் ஆக்ட் உள்ளதில்லை. நாம நமக்குள்ள பிரச்சனை சிவில்லாத நீங்க உனக்குள்ள தீர்த்துக்கலாம்னு சொல்லி தந்த விஷயத்துல அவரை போய் நாடு இல்ல இங்கெல்லாம் பிரச்சனை தீர்க்கூடாது, அங்க போனதான் தீர்வு அப்படின்னு நம்ம மாறி இருக்கிறோம் என்றால் நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எப்படி சமூகத்திற்கு தீர்வை தர முடியும்? அன்பிற்கிறவர்களை நாம் உம்மத்தன் வசத், நாம் மனித சமூகத்திற்கே சாட்சியாளர்கள் என்றால் சாட்சியை நிரூபிக்கும்படியாக நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறார். அந்த வாக்குறுதியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் இறைவன் தன்னுடைய பரிசுத்த வேதாகமம் சூரத்து நூறுடைய குர்ஆனுடைய 24வது அத்தியாயத்துடைய 55வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார், எவர்கள் விசுவாசம் கொண்டு நற்செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இறைவன் வாக்களிக்கிறார், முன்னர் இருந்தவர்களுக்கு எப்படி ஆட்சி அதிகாரத்தை இந்த பூமியில வசப்படுத்தி தந்தாரோ அதே போன்று அவர்களுக்கும் இறைவன் ஆட்சி அதிகாரத்தை வசப்படுத்தி தருவதாக வாக்களிக்கிறார். வாயுமக்கின் அல்ல லகும் தீனகும், அவர்களுக்காக இவர்கள் இந்த மார்க்கத்தை பொருத்திக் கொண்டாரோ அந்த மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றும்படியாக இந்த உலகத்தில் வசப்படுத்தி தருவதாகவும், வாயுவத்தில் உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பயங்கள் எல்லாம் நீங்கி அவர்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலையை அவர்களுக்கு மாற்றி தருவேன் என்றும் அல்லாஹ் வாக்கு தருகிறார். அதற்கு அவர்கள் செய்யும் இறைவனை மட்டும் வணங்கி அவர் அல்லாதவர் யாரும் அவனோடு இணையாக ஆக்காமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த பணியை நாம் மறந்துவிட்டோம், இந்த பணியை நாம் மறந்துவிட்டோம். எனவே அல்லாஹ் அளித்த வாக்குறுதி நமக்கு இன்னும் வந்து சேராமல் இருக்கிறது. அல்லாஹ் வாக்கு மீறாதவன், ஆனால் வாக்கின்படி நடப்பதற்கு நான் தான் தயாராக வேண்டும். தயாராகிறோம் என்றால் உலகத்தை ஆளும் ஆளுகையின் பலம் நமக்கு இருக்கும்.
பட்டு துணியை போட்டு உலகத்தை ஆண்ட உங்களுடைய பலம் இது நமக்கு கிடைக்கும். நாம் யாரிடத்தில் பிச்சை கேட்டு அதிகாரம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம யாருடைய விழுக்காடும் தீர்மானிக்காது. அதிகாரத்தில் இறைவன் தருவான் என்ற தீர்மானம் இருக்கும். நாம் அந்த இடத்திற்கு வந்தால் உலகத்திற்கே உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு தர முடியுமா? முடியும். அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் சொன்னா அதெல்லாம் இருக்கட்டும். 1000 வருஷத்துக்கு முன்னால சொல்றது நாம சொன்னோம்னா நாம் தான் பாவிகள், மறுமையில் இதை பின்பற்றாத குற்றவாளிகளாகவும் இதை மனித சமூகத்திற்கு கொண்டு செல்லாத பாவிகளாகவும் இறைவனுக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை வந்துவிடும். எல்லாம் இறைவன் அப்படிப்பட்ட துர்பாக்கியமான சூழ்நிலையில் நாம் ஆளாகாமல் இருப்பதற்கு எல்லா விதத்திலும் தன்னுடைய அருளை செய்யட்டும். உலக மனித சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இஸ்லாமை தவிர, இறை மார்க்கத்தை தவிர, இறைவனுடைய வேதத்தையும் இறை தூதனுடைய வழிமுறையையும் தவிர இன்னொன்றால் தீர்வு தரவே இயலாது. அப்படி தீர்வு தர இயலும் என்பதை இந்த மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய பிரச்சனைகளை நமக்குள் தீர்ப்பதோடு உலகத்தில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு எங்களிடத்தில் வாருங்கள், தயாராகுங்கள். உங்களுக்கு தீர்ப்பை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். காரணங்களிடத்துல உலகத்தில் மிக உயர்ந்த சொல்லாகி இறைவனுடைய வேதம் இருக்கிறது என்ற அழைப்பை நாம் சரியாக செய்வதற்கு துணிந்து தெளிவோடு முறையாக களமிறங்குவோம் என்றால் பிரச்சனைகள் நம்மால் பெறும். இறைவன் அந்த காலத்தை மிக நெருக்கமாக ஆக்கியவர்களும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.